வணக்கம் மக்களே, நான் உங்கள் தேனி விவசாயி விஜய் விருமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்தோடனே அமைதியான சூழல், பறவைகளின் அழகான ஓசை. தக்காளி ஒரு எளிமையான விவசாயம்தான், நல்ல லாபமும் தரக்கூடியது. அதாவது விலை அதிகமாக இருந்தால் நல்ல லாபம் தரக்கூடியது. சில சமயங்களில் தக்காளி ரொம்ப மோசமான விவசாயமாக மாறிடுது. விலை இல்லாமல் கீழே கொட்டுற அளவுக்கு போயிடுது. அந்த டயத்தில் பார்த்தோம்னா தக்காளி விவசாயம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும். நம்ம தோட்டத்திலேயே பேஞ்ச மழையில் நிறைய பழம் அழுகி போச்சு. இயற்கையும் விவசாயம் தாங்க ரொம்ப அழகானது. அது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இயற்கை இருந்துச்சுன்னா அதை விட பெரிய அழகு எங்கேயும் இருக்காது. எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்த்தாலும் நமக்கு அந்த லஞ்ச் பிரேக் வரும்போது வரும் ஒரு பெரிய சந்தோஷம். அது விவசாயத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தாங்க. இன்றைய தக்காளி விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 வருதுங்க ஒரு பெட்டி. இந்த தக்காளி ரகத்தோட பேர் பார்த்திங்கன்னா சரண்யா. இது ஒரு பழத்தோட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 150 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் வருதுங்க. இது பச்சை ரகம். பழம் பார்த்திங்கன்னா பச்சை சிவப்பு கலந்துருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா வெள்ளை காயின்னு இருக்கும், உருட்டு உருட்டாக இருக்கும். அது அது வேகமாக கெட்டு போகாது. பழம் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். ஆனால் சுவை அதிகமாக இருக்குன்னா சுவை அதிகமாக இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி பச்சை ரகங்கள் நல்லா குழம்புக்கு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி விவசாயத்துக்கு ஒரு 20,000 செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த 20,000 செலவு பண்ணது எடுக்கலை. இது இல்லாமல் நம்ம வேலை செஞ்ச கூலி இருக்குது. அதெல்லாம் வருமா என்னான்னு தெரியல. இருந்தாலும் இந்த ஒரு விவசாயத்தோடு நிற்காது. அடுத்தடுத்து விவசாயம் பண்ண நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கும்னா இருக்காது, நஷ்டம்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த விவசாயத்தோட போதன்னு சொல்லலாம். அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். விவசாயத்தை எப்பயுமே விவசாயம் காப்போம். அதாவது தக்காளி, அவரை, மிளகாய், கத்திரிக்காய், இது போன்ற காய்கறி எல்லாத்துக்குமே ஒரு நிர்ணய விலை வச்சுட்டிங்கன்னா விவசாயிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மருந்தெல்லாம் நாளுக்கு நாள் விலை ஏற்றமாக இருக்குது. ஏதாவது செலவுகளும் அதிகமாக இருக்குது, கூலியும் அதிகமாகுது. கொஞ்சம் ஒரு விலை நிர்ணயம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது முன்னாடி நிறையா பேர் சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. விலை நிர்ணயம் இருந்தால் எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது பார்த்துக்குருவோம். பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இதாகிடுச்சு, எப்படி உடையின்னு பாருங்கள். இந்தமாரி டேமேஜ்லாம் நிறைய ஆகுது விவசாயத்தில். ஒரு 10,000 ஒரு பொருள் நம்ம வாங்கினோம்னா திரும்பி அதை நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஆனால் விவசாயம் 20,000 30,000 போட்டு பண்ணோம்னா திரும்பிலாம் வாங்க முடியாது, அப்படியே போகிறது தான். இது ஒரு விவசாயத்தோட நிற்காது. ஒரு வருஷத்துலேயே 4-5 விவசாயத்தில் அதிகம் பணம் நஷ்டம்தான் வரும். ஏன் விவசாயிகள் அதிகம் சோக கதை பாடுறீங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு விவசாய நிலத்தை வாங்குங்க, இல்லாட்டி ஒத்தி வாங்குங்க, குத்தகைக்கு வாங்குங்க. வாங்கி விவசாயம் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் ஏன் விவசாயிகள் எல்லாமே சோக கதையாக சொல்கிறோம் அப்படின்றது. நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். அப்படியே முடியலை அப்படின்னா அதை குறை சொல்லாதீங்க. விவசாயிகளை தயவு செய்து குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க மாரி சும்மா பேருக்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த மாரிலாம் யார் விருப்பம்லாம் அவங்கள குறையும் சொல்ல. அவங்களெலாம் நீங்கள் எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் விவசாயத்தை நீ என்ன பொழுது நீ சோக கதையே பேசுகிற அப்படின்றீங்க. தயவுசெய்து அந்த மாரிலாம் சொல்லாதீங்க.